வெல்கம். நான் உங்கள் ஆர்ஜே இஸ்மா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ இஸ்மா நீ ஆர்ஜே வான அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரீசன் காலமாக தான் நான் இறக்கி அவார்டு கொடுத்துட்டேன். நமக்கு என்ன பிஹைண்ட் ஹவுஸ்லேயே அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேச போகிறோம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு சொன்னால், ஊரில் 4 பேர் தெரிவாங்க. வக்கனையாக பேசிக்கிட்டு எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் அடுத்தவன் என்ன நிலைமையில் இருக்காங்கிறதே தெரியாமல் பேசுகிற ஒரு 4 பேர் இருப்பாங்களே, அவனை பார்த்து தான் பேச போகிறேன். உனக்கு என்னப்பா கவலை, நிறையா சொத்து சுகம் வச்சுருக்க? உனக்கு என்னப்பா கவலை, வீடை கட்டிட்டேன்? உனக்கு என்னப்பா கவலை, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன்? உனக்கு என்னப்பா கவலை, உன் மகன்லாம் வெளிநாட்டில் இருக்கான்? உனக்கு என்னப்பா கவலை, உட்காந்து சாப்பிட்ற? உனக்கு என்னப்பா கவலை, நீ இவ்வளோ பிஸ்னஸ் வச்சுருக்க, இவ்வளோ கடை வச்சுருக்க? அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிகிறவனுக்கு இவனுடைய கஷ்டம் தெரியாது. அவன் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும். பேசுகிறவன் 1000 பேசுவான். அவன் மன உளைச்சலில் இருந்து நம்மளை பேசுகிறாங்க இல்லாமல் நம்மளை மன உளைச்சல் ஆக்கிடுவாங்க. பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே பெரிய பெரிய கொடுமைங்க. ஆக்சுவலி அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு கடுப்பாக வரும். இவனுக்கு என்னப்பா கவலைன்னு கேட்கும்போது, டேய் எனக்கு இருக்கிற கவலையை சொன்னால் நீ கவலையாக போயிடுவாடாங்கிற அளவுக்கு சொல்ல தோணும். ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா கேட்குறவங்களும் நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. சொந்தக்காரங்களே ஒரு வீணாக போனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் முக்கால்வாசி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து ஊரில் ஒரு 4 பேர் சொன்னோம் இல்லையா, அவங்க கேட்பாங்க. இப்போ உனக்கு என்னப்பா கவலைங்கிறிய? ஒரு வீடு கட்டுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஒரு வீடு கட்டுறதுங்கிறது லேசான விஷயமா? கடனை வாங்கி வட்டியை வாங்கி வெளிநாட்டில் கடந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே இழக்கிற அளவுக்கு இருக்குப்பா ஒரு வீடு கட்டுறது. ஒரு மிடில் கிளாஸு ஒரு பையன் ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு ஆள் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக கிடையாது. அவன் வாழ்க்கையே இழந்து தான் அவன் ஒரு வீடையே கட்டுறான். அவன் சம்பாத்தியம் முழுக்க போட்டு தான் வீடையே கட்டுறான். அவன் லேசாக ஒரு வீடை கட்டுற முடியாது இல்லையா? அந்த வீட்டுக்கு பின்னாடி அவன் உழைப்பு எவ்வளோங்கிறதெல்லாம் கேட்குறதுக்கோ பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் சொல்ல மாட்டான். உனக்கு என்னப்பா நீ வீடு கட்டிட்ட, இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. உனக்கு என்னப்பா பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்ட? பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டுனா சும்மாவாக இருக்க முடியுது? ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு அவன் வாங்கின கடன் எவ்வளோ காலம் தெரியுமா அடைக்கிறான்? அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் அடிக்கிறான். அவன் சாவர வரைக்கும் கடன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்காரன் நல்லவனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை ஒரு அப்படி இப்படின்னு உள்ளவன் எவனாவது அது ஒரு பஞ்சாயத்தாக போய் அந்த பிள்ளைய வாழ வைக்கிறதுக்குள்ளே இவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போல இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு என்ன பார்க்க அவ்வளோ உமா வெளிநாட்டில் இருக்கான், 2 பேர் 3 பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வேண்டாம் நல்லா இருக்குமோ தவிர, என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான்ட்டு வெளிநாட்டில் இருந்து அவன் படுற கஷ்டம் எவ்வளோவா இருக்கும், அவன் வீட்டுக்கு பணம் அனுப்புகிறானா, அவன் உங்களை நல்லா பார்த்துக்கிறானாங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பேசுகிறவன் 1000 பேசுவீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும். ஒருத்தவனை பார்த்து உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க, நீ நல்லா இருக்கன்னு பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பழகுங்க. அவங்க நாக்கில் இருந்து வரணும் நான் நல்லா இருக்கேன், அப்படியா, ஓகே, இறைவன் உங்களை நல்லா வச்சுக்கிட்டோம். இதுதான் கேட்குறதுலேயே நல்ல அழகான பண்பாக இருக்குமோ தவிர, நீ உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க, நல்லா இருக்க, இப்படி வாழ்கிற அப்படி வாழ்கிறங்கிற இந்த பேச்சு வாழ்க்கை எல்லாத்தையுமே இப்போலேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் யார்கிட்டையாவது சொல்கிறவங்களா இருந்தால், நீங்கள் யார்கிட்டையாவது இப்படி கேட்குறவங்களா இருந்தால் இப்படி கேட்டு பழகுங்க. கடைசியாக ஒரு கருத்து நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்ம உண்மையாகவே நல்லாவே இருந்தாலும் கூட நான் நல்லா இருக்குன்னு சொல்ல பழகிக்கிங்க. நம்ம நல்லாவே இல்லைனா கூட, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட, ரொம்ப சங்கடத்தில் இருந்தால் கூட, ரொம்ப கடனில் இருந்தால் கூட, எவ்வளவோ துன்பத்தில் இருந்தாலும் கூட மற்றவங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நான் நல்லா தாங்க இருக்கிறேன் அப்படின்ட்டே சொல்லி பழகுங்க. ஒரு காலத்தில் இல்லாமல் ஒரு காலம் நம்ம நல்லாவே இருப்போம். ஆக்சுவலி நான் இப்படி ஆர்ஜே பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் டைம் தான். இது ஆர்ஜேவாங்கிறது எனக்கே தெரியாமல் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி தொடர்ந்து நான் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் பேசுகிற கருத்து ஒவ்வொன்றுமே உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் பேசுகிற விஷயங்களில் ஏதாவது தப்போ சரியோ என்னவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. தப்பாக இருந்தால் நான் திருத்திப்பேன், சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். எவ்ரிடே நம்மளுடைய வீடியோ இஸ்மா சேனலில் வரணும் அப்படிங்கிறத ஆசை. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கலாம்.